ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ரசிப்பார்கள். கண்ணாடி முன்னால் போய் இருந்தால் கொஞ்ச நேரம் எடுத்துக் கொள்வார்கள் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா. கண்ணாடிக்கு முன்னால் கூட காரூணிய சீலர் நேரம் எடுக்கிறார்கள். தன் முடியை அழகுபடுத்துவார்கள், தாடியை அழகுபடுத்துவார்கள், கொஞ்ச நேரம் கண்ணாடியை பார்த்து மகிழ்கிறார்கள். இங்கே கண்ணாடி பார்க்கிற போது ஒரு துஆவை கத்துக் கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி. அந்த துஆவை நான் ரொம்ப வியந்து போனேன். யா அல்லாஹ், என் குணம் அழகாகணும்னு துஆ கேட்கிறாங்க. என் கோலத்தை நீ அழகாக்கி விட்டா என்று கன்ஃபார்ம் பண்றாங்க, அழுத்தம் தருகிறார்கள். கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, என் கோலம் அழகானது. இத நபி அவங்க மட்டும் ஓதுறது இல்ல, கண்ணாடி பார்க்கிற எல்லாரும் ஓதணும். பங்கரையில் இருப்பவரும் ஓதுகிறார், ரொம்ப லட்சணமானவரும் ஓதுவார், கொஞ்சம் கவர்ச்சி கம்மியானவரும் ஓதுவார். உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியுமா? அவரவருக்கு அவரவர் அழகானவர், அவரவருக்கு அவரவர் அழகானவர். அந்த ஹதீஸை அல்லாமா முல்லா அலி காரி எழுதுவார். பெருமானார் கேட்கிறார்கள், எனக்கு அழகு நீ கொடுத்தாய் ரப்பே, என் கோலத்தை அழகாக்கியவனே. கண்ணாடியை பார்க்கிற போது இந்த துஆ சுன்னத்து. நான் கண்ணாடி அதுக்காகவே பார்க்கிறேன். காலையில எழுந்திருச்சோன்னு ஒரு தடவை கண்ணாடி போய் பார்க்கிறேன். பள்ளிவாசல்ல போனா கண்ணாடி வச்சிருந்தா ஒரு பார்வை பார்த்துக்கிறார். ஏன்னா அந்த துஆவை கேட்கறதுக்காக. என் கோலத்தை அழகாக்கினாயே. அல்லாஹ்வுக்கு பிரிய என்ன தெரியுமா? அவன் கொடுத்ததை நான் ரசித்தால் அவன் பிரியப்படுகிறான். அவன் கொடுத்ததை நான் ரசிக்கணும். என் கோலத்தை எத்தனை அழகாக்கினாய் ரப்பே. அப்ப அவனை புகழ்கிற அந்த ஒரு வாய்ப்பு. என் கோலத்தை பார், என் முகத்தை பார், என் தாடியை பார், என் தலையை பார், நீ அழகுபடுத்தினாய் ரப்பே என்று அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. சங்கை மிக்கவர்களே, எல்லோருமே கேட்கிறோம். ஆனா உன்னதான் கேட்க சொன்னாங்க. என் கோலத்தை அழகாக்கிய ரப்பே, குணத்தை அழகாக்குவாயாக. அதுதான் அழுக்கப்பட்டு போய் கிடக்கிறது. நிறைய பேர் கோலத்தால் அழகு, குணம் அழகு இல்லை. குணம் அழகானால் அதற்கு பகரம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில் மனித இதயத்தில் அல்லாஹ் உனக்கு இடம் கொடுப்பான் என்றார்கள். மனித இதயத்தில் இடம் வேண்டுமா? மனைவியால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? பிள்ளைகளால் உனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டுமா? சமூக அங்கீகாரம் வேண்டுமா? உன் குணம் அழகாக வேண்டும்.